இப்போது சில பேர்லாம் எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு வந்து ஒன்றும் இல்லை, சாதாரண ஒரு ஃபிட்னஸ் டெஸ்ட் இது எடுத்தாவே போதும், மசிலில் சோர்னஸ் வந்துடும். எப்படின்னா ஃப்ரண்ட்லேருந்து ஒரு 2 தடவை ஸ்குவாட் பண்ண சொல்லுவோம், சைட்லேருந்து ஒரு தடவை பண்ண சொல்லுவோம், அதே மாதிரி பேக் சைட்லேருந்து ஒரு தடவை பண்ண சொல்லுவோம். அவ்வளோதான். இந்த சின்ன செஷன்லேயே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மசிலில் சோர்னஸ், புண்ணு வந்துடும். ஸோ அப்படி இருக்கிறப்போ இஸ் சோர்னஸ் an indicator of growth? அதாவது ஒர்க் அவுட் முடிஞ்சதுக்கப்புறம் உடம்புல சோர்னஸ், புண்ணு இது வந்தால் தான் மசில் டெவலப் ஆகும் அப்படிங்கிறது ஏதாவது உண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ, நாட் அட் ஆல், தேவையே இல்லை. ஆனால் ஏன் அது தேவையில்லை அப்படிங்கிறது இன்றைக்கி வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த டாமாஸ் et al 2018 ரிசர்ச் பேப்பரை எடுத்து பார்ப்போம். இந்த ரிசர்ச் பேப்பர் படி என்ன சொல்கிறாங்கன்னா, மசில் டெவலப்மெண்ட் வந்து 2 ஃபேஸஸில் நடக்கும் அப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்து எப்படின்னா ஒரு பிகினர்ஸ் ஃபேஸ், ஆர் நீங்கள் வந்து ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறம் ரொம்ப லாங் பிரேக்குக்கு அப்புறம் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்குவோம். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து இந்த ஃபேஸ் 1 நடக்கும். இந்த ஃபேஸ் 1 படி என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களோட மசிலில் டேமேஜ் நடக்கும், டிஷ்யூவில் டேமேஜ் நடக்கும். அதுக்கப்புறம் மசிலில் ஸ்வெல்லிங் உண்டாகும், டாம்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். டாம்ஸ் அப்படின்னா டிலேட் ஆன்செட் ஆஃப் மசில் சோர்னஸ். அதாவது நீங்கள் இன்றைக்கி ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்த நாளைக்கு வந்து ஒரு சோர்னஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதான் டாம்ஸ். இது வந்து லாங்கராக இருக்கும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி மசில் ப்ரோட்டீன் சிந்தசிஸ், அதாவது MPS, சிம்பிளாக சொல்ல போனோம்னா மசில் க்ரோத், இதுவும் வந்து நடக்கும். ஆனால் இது எல்லாமே எதுக்கு நடக்குதுங்கிறது நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஃபேஸ் 1 பொறுத்தவரை இது எல்லாமே நடக்கிறதுக்கு காரணம் என்னென்னா மசில் டேமேஜாக இருக்குது, அந்த மசிலை நம்ம வந்து ரிப்பேர் பண்ணணும். ஸோ த ஃபேஸ் 1 இஸ் ஆல் அபவுட் ரிப்பேரிங் தி டேமேஜ்டு மசில். அண்ட் இது வந்து ஒரு 3 to 4 வீக்ஸ்க்கு வந்து நடக்கும், அதாவது 1 மந்த்துக்கு வந்து நடக்கும். இந்த 1 மந்த்தையும் நீங்கள் தாண்டி வந்து ஒர்க் அவுட் கண்டினியூ பண்ணுறீங்க கன்சிஸ்டண்ட்டாக அப்படின்னா தென் யூ வில் என்டர் ஃபேஸ் 2. இந்த ஃபேஸில் என்ன நடக்குது அப்படின்னா எல்லா விஷயமும் டிக்ரீஸ் ஆகும், இன்க்ரீஸ் ஆகாது. அதாவது மசில் டேமேஜ் டிக்ரீஸ் ஆகும், ஸ்வெல்லிங் டிக்ரீஸ் ஆகும், டாம்ஸ் டிக்ரீஸ் ஆகும். பட் MPS, மசில் ப்ரோட்டீன் சிந்தசிஸ், இது மட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அண்ட் திஸ் MPS இன்க்ரிமெண்ட் இன் ஃபேஸ் 2 இதுதான் வந்து மசில் க்ரோத்தாக மாறும். அதாவது நம்ம வந்து என்ன புரிஞ்சுக்கலாம் இந்த ஸ்டடியில் அப்படின்னா, மசில் க்ரோத்துக்கு வந்து சோர்னஸ் வந்து தேவையில்லை. இட்ஸ் நாட் அன் இண்டிகேட்டர் ஆஃப் மசில் க்ரோத். இன்ஃபேக்ட் சோர்னஸ் வந்து இல்லாமல் இருக்கணும், ஒரு அதர் கம்மியாகிட்டே போகணும். அண்ட் அதையும் தாண்டி நம்ம வந்து கன்சிஸ்டண்ட்டாக ரெகுலராக ஒரு 1 மந்த்துக்கு மேலே ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே இருக்கிறோம் அப்படின்னா அங்கே தான் வந்து ஆக்சுவல் மசில் க்ரோத் வந்து நடக்குது. இதை வந்து இந்த ஆக்சுவல் க்ரோத்துக்கு வந்து ஃபிட்னஸ் சர்க்கிளில் மயோஃபிப்ரில் அக்ரீஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. வெயிட், அப்போது இந்த நோ பெயின் நோ கெயின் சொல்கிறாங்களே, அதெல்லாம் No pain, no gain. தேவையில்லை. நோ பெயின், பெயின் தேவையில்லை, டென்ஷன் இஸ் குட். ஸோ இன்றைக்கி காலத்துக்கு நம்ம வந்து நோ பெயின் நோ கெயின் சொல்கிறதுக்கு பதிலாக நோ டென்ஷன் நோ கெயின் அப்படின்னு சொல்லிக்கலாம். பிகாஸ் ஃபார் மசில் க்ரோத் மசில் டென்ஷன் இஸ் பெட்டர் தென் மசில் டேமேஜ். இன்னும் ஒரு ஸ்டடியும் இருக்குது. எப்படின்னா ஜேர்னல் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்டல் பயாலஜி இவங்க கண்டக்ட் பண்ண ஒரு 8 வீக்ஸ் ஸ்டடி. இந்த ஸ்டடியில் வந்து என்ன இவங்க சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை 2 குரூப்பாக பிரிச்சுக்கிட்டாங்களாம். அதாவது குரூப் 1 வந்து ஹை டேமேஜ்டு மசில் உள்ள ஒரு குரூப்பு, குரூப் 2 வந்து டேமேஜே இல்லாமல் ஒர்க் அவுட் பண்ணக்கூடிய ஒரு குரூப்பு. இதை எப்படி ஃபார்ம் பண்ணாங்கன்னா, குரூப் 1ல் வந்து பிகினர்ஸை எடுத்துக்கிட்டாங்க. அண்ட் அவங்கள வந்து ஃபஸ்ட் டேவே வந்து நல்லா ஹெவியாக ஒர்க் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. குரூப் 2ல் வந்து அட்வான்ஸ் ஆர் இன்டர்மீடியேட் இந்த மாதிரியான ஆளுங்களை கூப்பிட்டு பண்ண வச்சாங்க. அண்ட் இவங்களுக்கு வந்து ப்ராக்ரெசிவாக ஒரு 3 வீக்ஸ்க்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக
வெயிட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண சொன்னாங்க. அண்ட் இந்த ஒர்க் அவுட்டை வந்து அவங்க 8 வாரத்துக்கு பண்ணாங்க. எப்படின்னா 20 minutes 3 times a week. ஆஃப்டர் 8 weeks இந்த ஸ்டடியில் வந்து என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, இந்த 2 குரூப்ஸ்க்குமே மசில் ஸ்ட்ரென்த் அண்ட் மசில் சைஸ் ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அதாவது ஹெவியாக டேமேஜ் பண்ணியும் உங்களால் வந்து எந்த அளவுக்கு க்ரோத் கொடுக்க முடியுதோ அதே ஈக்குவல் க்ரோத் வந்து டேமேஜ் இல்லாமலே வந்து கொடுக்க முடியும் அப்படிங்கிறது வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ now you tell me, is soreness necessary for muscle growth? Simple. Early MPS, muscle protein synthesis, repairs the muscle. Later MPS builds the muscle. So you should always go for muscle tension, not muscle damage or soreness.